இப்போ பிரெக்னன்சி பில்லோஸ், கர்ப்ப காலத்தில் உபயோகிக்கக்கூடிய தலையணைகள் ஏன் அதை யூஸ் பண்ணணும்? நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த பில்லோ பார்த்தீங்கன்னா நீட்டமாக லாங்காக இருக்கும், நம்ம ஹைட் அளவுக்கு இருக்கும். பர்டிகுலர்லி அது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வயிற்றுக்கு ஒரு சப்போர்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் நம்ம நேராக படுக்க முடியாது, ஒரு சைடாக தான் படுக்கணும். அப்படி படுக்கிறப்ப நீங்கள் அந்த ப்ரெக்னென்சி பில்லோ அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் பில்லோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பர்பஸ் ஒன்று தான். பின்னாடி முதுகுக்கு பின்னாடி அந்த தலையணையை நீங்கள் நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வச்சுக்கிட்டு, அதே மாதிரி வயிற்றுக்கு பக்கத்துலையும் கீழேயும் இன்னொரு தலகாணியை நல்லா சப்போர்ட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே சைடாக படுத்தா கூட கொஞ்சம் நேரம் நம்மளால படுத்துக்க முடியும். கொஞ்சம் நேரம் பெயின்ஃபுல்லாக இருக்கும்போது அடுத்து அந்த சைடு டர்ன் பண்ணிட்டு அதே மாதிரியே வயிறுக்கும் தலகாணி சப்போர்ட்டும் பின்னாடி பேக்குக்கும் அந்த தலையணையை சப்போர்ட்டிவாக வச்சுக்கலாம். ஸோ ப்ரெக்னென்சி பில்லோஸ் யூஸ்ஃபுல் இன் ப்ரெக்னென்சி, அது பயனுள்ளது தான். சப்போஸ் வாங்க முடியல ப்ரெக்னென்சி பில்லோனா நார்மல் பில்லோவையும் நீங்கள் அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.